நாள் இருக்கானுங்க ப்ரோ இவனுங்க அங்க மேட்ச் முடிஞ்சா இருக்கானுங்க பாருங்க பாரு இவனால இருக்கானுங்க லாலிபாப் வாயில குத்து வச்சாச்சு ஆர்சிபி லாலிபாப் நாங்க இன்னைக்கு லாலிபாப் எங்க திருப்பி லாலிபாப் இவனுக்கு இல்ல இன்னைக்கு இன்னும் அங்க மேட்ச் முடிச்சு தருமா அப்படி நாள் இருக்கானுங்க இவனுங்க இன்னும் ஆழ்ந்துட்டு போறானுங்க இன்னும் தெரியல இன்னும் ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டானுங்க இவனுங்க ஒரு வாரம் தூங்க மாட்டாங்க சிஎஸ்கே லாஸ்ட் வருஷம் மே 18 ஜெயிச்சல இன்னும் ஜெயிக்கல உண்டல ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டாங்க அப்படியே இப்படி பண்ணி படுப்பானுங்க தூக்கம் வராது கண்டிப்பா தூக்கம் வராது இவங்களுக்கு ஜெயிச்சதுல இருந்தே நாங்க இன்னும் தூக்கம் வராது இவங்களுக்கு சிஎஸ்கே இங்க போய் திருப்பி அக்காம திருப்பி இன்னும் அழுதுறானுங்க இவனுக்கு அழுதுட்டு அப்படியே போஸ்ட் தொத்தி விடு ப்ரோ இவனுக்கு மைக் காக்காத வாயில மைக் காக்காத வாயில எவன் வாயில மைக் காக்காத தோத்துறானுங்க இன்னைக்கு லாலிபாப் இத எடுத்து வாயில சொல்லி வச்சு அம்ச்சு விடு லாலிபாப் அப்படியே சூடு அப்படியே செய்யறதா லாலிபாப் எங்கல இல்ல லாலிபாப் இல்ல இதாகுது சொரி விடுற அப்படியே கிளம்புவோம் அப்படியே கிளம்புவோம் கப்ப அடிறாங்களா இல்லையா இன்னைக்கு லாலிபாப் பெஸ்டமா வாயில பெஸ்டமா சென்னையோ மும்பையோ ஏதோ ஒரு மேட்ச் நான் சப்போர்ட் பண்றது ஆர்சிபி இல்லப்பா இன்னைக்கு வச்சவங்க வாயில வச்சாங்களா வச்சிட்டாங்களா அப்படியே கிளம்புவோம் அப்படியே எலிபாரு எப்படியே ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டீங்க ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டானுங்க இவனுங்க ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டானுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே டோனி 2 ஸ்டேட்டஸ் தருமா ஒரு ஸ்டெப்பிங் தருமா ஸ்டேட்டஸ் போட்டு சுத்துவானுங்க சின்ன பசங்க கூட ஒரே பேசணுமா லாலிபாப் எங்களுக்கு இவ்வளவு பெரிய லாலிபாப் இருக்கு வேணுமா அந்த தற்குறி கப்புக்கு போறீங்க தற்குறி தற்குறி பேச முடிஞ்சா பேசு பொம்பளை கப்பு பேசு இன்னைக்கு ஜெயிச்சது யாரா நான் பேசிட்டு சாப்பாக்கல ஓம் கிரவுண்ட்ல யாரா சாப்பாக்கல சேப்பாக்கு புட்டாம ஆர்சிபி ஆர்சிபி பைத்தியம் ஆர்சிபி ஏய் லூசிங்க மெண்டல் ஒரு நிமிஷம் இவன் வந்து 8க்கு அப்புறம் இன்னைக்கு ஜெயிச்சேன் கீழ போட்டு வாயில வச்சுக்கோ ஆர்சிபி ப்ரோஸ் லாலிபாப் கீழ போட்டு வாயில வச்சினே பேசினே எல்லார்ட்ட பேசு ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு லாலிபாப் எங்களுக்கு இல்ல இந்த கூட ஜாவோ தட்டு உங்களை சேட்டா பேசிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் அஞ்சு கப் அடிச்சு அமைதியா இருக்கும் இல்லையா 5 கப் ஐபிஎல் எதுக்காக ஆடுறோம் ஐபிஎல் எதுக்காக ஆடிட்டு இருக்காங்க கப்புக்காக தானே ஐபிஎல் அதுக்கு அவங்க அதிகாரம் முடியாது சிஎஸ்கே ஜெயிச்சாலே அவங்க கப்பு அங்க பாரு ப்ரோ அவங்க அந்த ஃபேன் சந்தோஷத்தை மட்டும் பாரு சிஎஸ்கே ஜெயிச்சு ஒரு சந்தோஷம் வருது இல்ல அதை நினைச்சு கூட பார்க்க முடியும் மே 18 அது ஒரு 20 வருஷம் பேசுவாங்க அவங்க போய் அடிக்கிறோம் அடிச்சுட்டு அந்த லாலிபாப் வாயில வைக்கிறோம் இந்த ஃபேன்ஸை கூட்டுவாங்க அவன் பேர் என்னன்னு தெரியல அவன் சுத்த அடிக்கிறான் அதான் மேட்டர் நம்மளுக்கு ப்ரோ ஆர்சிபி ப்ரோ ஆர்சிபி எப்படி ப்ரோ இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் சொல்லுங்க ப்ரோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ மாகிராத் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இன்னைக்கான டே சிஎஸ்கே என்னதுல ப்ரோ ஸ்டார்டிங் நாங்க ஓப்பனிங் எங்களுக்கு கிளிக் ஆகல எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பேட் மிட்ஃபீல்ட் நிறைய கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க ஆனா இன்னொரு ப்ரோ நிறைய ஃபேன்ஸ் மே 18 சொல்றாங்க அது அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச் நாங்க சிஎஸ்கேக்கு அப்புறம் ஆர்சிபி சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு லாயல் ஃபேன்ஸ் தான் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ அவ்வளவுதான் எங்களுக்கு மட்டும் என்ன விராட் கோலி பிடிக்காதுன்னு சொல்ல வரோம் இந்தியான்னு வந்தா விராட் கோலிக்கு தான் போக போறோம் வேற யார்கிட்ட தோனி போயிட்டாரு விராட் கோலிக்கு தான் போக போறோம் ஆனா இவங்க இந்த தற்கூரி ஃபேன்ஸ் அவன் எதுக்கு ஆடுறானே தெரியல ப்ரோ லாலிபாப் எடுத்து ஆடுறான் ப்ரோ எதுக்கு ஆடுறானு தெரியல லாலிபாப் ஜெயிச்சு அவனுக்கு கப்பு ஜெயிச்ச மாதிரி இருக்கு நாங்க எப்பவுமே மாகிராட் தான் ப்ரோ சூப்பரா ப்ரோ சூப்பர் தோனியோட 2 6 அது போதும் அடுத்து 3 4 அடிச்சாரு அது போதும் அடுத்து படிதர் அவரோட பெஸ்டா பண்ணிட்டாரு கேப்டனா இருந்து 2 டீமே பாராட்டி தான் ஆகணும் கேட்ச் டிராப் ஆனதுனால கொஞ்சம் எங்களுக்கு பாத்துக்கலாம் ஒரு தடவை போச்சுன்னா நான் வட்டமா போயிடும் செஞ்சு விட்டுரும்
நல்லா போச்சு ப்ரோ. ப்ரோ நல்லா போச்சு ப்ரோ, நல்ல மேட்ச் தான். என்ன எதிர்பார்த்தீங்க? தோனி அடிப்பான்னு எதிர்பார்த்தா அவர் அடிச்சிட்டாரு ப்ரோ. ஆனா தோத்துட்டோன்ற மாதிரில போயிட்டு இருக்கு இப்போ. தோத்துட்டோம் தான், பரவாயில்ல, நல்லா தான் விளையாடினாங்க ஆர்சிபியும். நல்லா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பேட்டிங் கொஞ்சம் ஒழுங்கா, ஆர்டர் ஒழுங்கா இல்லை, ஃபார்ம்ல பேட்ஸ்மேன்லாம் முன்னாடி ஆடினாங்க, அதனால தான் பிரச்சனையா இருக்கு. அதனால ஃபீல்டிங் சரியா பண்ணலன்ற மாதிரி வந்துச்சு. ஃபீல்டிங்லாம் கூட பரவாயில்ல, டீப்பர் கூட அவங்க மாதிரி ஃபார்ம்ல பேட்ஸ்மேன் ஆடினால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு டார்கெட் சேஸ் பண்றதுக்கு. ஓகே அதான். நெக்ஸ்ட் அடிச்சிடலாம். அடிக்கலாம், பரவாயில்ல, யார் ஜெயிச்சா என்ன ப்ரோ. ஆர்சிபி சாட்டிஸ்ஃபைடா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அவங்க எந்த வருஷம் கப் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, எல்லா வருஷமும் ஸ்டார்டிங் ஜெயிக்கிறது தான், கடைசியில பார்க்கலாம் யார் கப் அடிக்கிறான்னு. நாங்கள் சென்னை ஜெயிக்கணும் தான் வந்தோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தலை பார்த்தது ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தலை ஆனது, தலை 2 6 அடிச்சது ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் தான். ஹாப்பியாக இருக்கட்டும். பட் ஆர்சிபி ரிஸ்க் பண்ணாங்க, அவ்வளோதான். அதில் நம்மளுக்கு எப்பயுமே போட்டி உங்களை இல்லவே தலை அவங்க தான் நினைக்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், போட்டி அவங்க தான் நினைக்கிறாங்க. எனக்கு சென்னை அவ்வளோ பிடிக்கும், தோனி அதுக்கு மேலே பிடிக்கும். ஆனால் மேட்ச்னு வந்துட்டா யார் ஜெயிக்கணும் ஆர்சிபி தான். பட் வெறுத்ததுக்கு காரணம் என்ன? இப்போ ரெண்டு பேரும் ஆர்சிபிக்கும் ஃபேன்ஸ் தான் ப்ரோ, ஃபேன்ஸ் தான். அவங்க சொல்றானுங்க இப்போ கூட நாங்க ஜெயிச்சோம், வந்து லூசு மாரி லாலிபப்புன்னு கதறிட்டு இருக்கானுங்க, ஸ்டார் இல்லைன்றானுங்க, ஜெர்சில ஸ்டார் இல்லைன்றானுங்க. மேட்ச் தோத்துட்டோம், அக்செப்ட் பண்ணிட்டு போங்கயா. அது பண்ண மாட்டாங்க. மேட்ச் தோத்ததை எல்லா சிஎஸ்கே வேணா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ப்ரோ. அவங்க இவ்வளவு நாள் ஆனதுல என்ன கப் வச்சாங்க சொல்லு ப்ரோ, அது சொல்லு ப்ரோ. ரெக்கார்டு இருக்கு, மேட்ச் ஜெயிச்சதுக்கு, அந்த லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்படி, ஆனா ஃபைனல் ஜெயிச்ச மாதிரி பண்ணாங்க. இல்ல அவங்க இப்பதான் ட்ரை பண்றாங்க. நான் தான் பண்ணேன் பாருங்கண்ணா. லாஸ்ட் மேட்ச் நான் வந்தேன், சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க. அப்ப ஒருத்தர் சொல்லுவாரு என்னமோ, அதை மட்டும் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டேன், அவனே கூப்பிடுங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். போடு. மெயினா என்ன சொல்லிட்டு போறாங்க? ஏன் இப்ப எதுக்கு அவ்வளவு பேசணும்? மேட்ச் பாருங்க முன்னாடி, சரியா? ஓகே வாயா உனதே சொன்னாங்க. வாயா ஓடிடுவீங்களா? அப்புறம் என்ன பேசுறீங்க? அதெல்லாம் பேச மாட்டாங்க. அவர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கூட வந்துட்டு ஓடுறாரு பாருங்க, வந்து பேசுங்க. ஹெட் ஹெட் அடிக்க மாட்டாங்க, 5 கப்பு கிடையாது, ஒரு பொம்பளை கப்பு. இவங்களாம் வந்து பேசுறாங்க, இவங்களாம் என்ன ரைட்ஸ் இருக்கு? ஓகே அதோட கப் அடிச்சுவாங்க, வாய்ப்பு இருக்கா? அப்போ மயிரில் கூட வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், சிம்பிள் ஆக்ஷன்லேயே போதும். ஓகே சரி ஓகே थैंक यू. தலை போதும் ப்ரோ. சூப்பரா போச்சு ப்ரோ. நல்லா போச்சு ப்ரோ. தோனியோட 2 6 அது போதும், அடுத்து 3 4 அடிச்சாரு, அது போதும். அடுத்து படிதர் அவரோட பெஸ்ட்டா பண்ணிட்டாரு கேப்டனா இருந்து. 2 டீமே பாராட்டி தான் ஆகணும். கேட்ச் டிராப் ஆனதுனால கொஞ்சம் எங்களுக்கு பாத்துக்கலாம். நான் ஒரு தடவை போச்சுன்னா நான் வட்டமா போயிடும், செஞ்சு விட்டுரும். பொம்பளை கப்பு. அப்ப நான் சொல்றேன், ஒண்ணு 5 ஸ்டாரை தாண்டறதுக்கு எங்களை ஈக்குவல் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகும். 21 தாண்டறதுக்கு 5 வருஷம் ஆகும். அது மட்டும் ஆகல ப்ரோ. 8 இருக்குல்ல, இந்த 8 கப்பு கூட விட்டுருங்க, அது மேட்ரு சப்ப மேட்ரு. 8 ஜெயிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுங்க. 8 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வரட்டும் கப்பு கிப்பு. மே 5 அடிக்கிற அடியில அடுத்த வருஷம் ஐபிஎல் டீமுக்கே வரக்கூடாது. ஆர்சிபி பொம்பளை கப்பு ஆர்சிபி. இங்க பாருங்க ப்ரோ, இவன் ஏதாவது ஸ்டார் இருக்கா? இவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் கிடையாது. டைகர் வச்சு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்தான் ப்ரோ. ஏதாவது ஸ்டார் இருக்கா? இல்ல. இவன் ஏதாவது டீம் ஓபன் பண்ணி நான் தான் இது பெரிய ஆளு. அடுத்த வருஷம் நான் டீம் ஓபன் பண்றேன் ப்ரோ. ஆர்சிபி பதில் புது டீம். உங்க என்ன டீம்? டைகர் வாரியர்ஸ். என் டீம் பேரு டைகர் வாரியர்ஸ். நான் ப்ரோ Still lollipop RCB. Still lollipop 5 cup. Okay. பொம்பளை கப் RCB, lollipop RCB. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் பெஸ்ட். வெச்சிட்டு போங்க. அதான் சொன்னேன், பொம்பளை கப்பு தான் ப்ரோ. எப்போ நாளுமே பொம்பளை கப் தான். ஈசாலா கப் மயிராகுவ, ஈசாலா கப் நஹி. என்ன மயிர் வேணாலும் போட்டுக்கோ, ஈசாலா கப் மயிராகுவ. தோத்து போயிட்டீங்களே. என்ன தோத்து போயிட்டான்? 8 வாங்க மாட்டாங்க. அந்த படிக்கலாம் ப்ரோ. 18 வருஷம் தாங்க. ஒரு வருஷம் கூட பண்ண மாட்டாங்க. நல்லா வாழ்த்துக்கள். கேட்ச் டிராப் பண்ணா மேட்ச் முடிஞ்சு. 15 வருஷம் கழிச்சு இப்பதான் அடிச்சிருக்கீங்க. ஓபனிங் நல்லா தான் இருக்குது, போக ஃபினிஷ் ஆகுது, என்ன ஆகுது தெரியல. மேட்ச் ஜெயிச்சதுல நல்லது, அவ்வளவுதான். இது மேட்ச் பார்க்காத சண்டை போடாதீங்க ப்ரோ. நல்ல மேட்ச். நம்ம கிரவுண்ட்ல இன்னொரு மேட்ச் இருக்குல்ல, அவங்க ஹோம் கிரவுண்ட்ல இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஆடுனாங்க, வின் பண்ணாங்களே. அந்த மாதிரி நாங்க அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் வின் பண்ணுவோம். கண்டிப்பா வின் பண்ணி காட்டுவோம். தேங்க் யூ ப்ரோ. மேட்ச் என்ன ப்ரோ? ப்ரோ மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ? ஆர்சிபி 17 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வச்சு செஞ்சாங்களா, திருப்பி கொடுத்தோம் ப்ரோ. அதே மாதிரி ஒரு நாள் ஆர்சிபி கப்பு அடிக்கும், கண்டிப்பா எல்லாரும் பார்ப்போம் ப்ரோ. கண்டிப்பா ஒரு நாள் ஆர்சிபி வில் வின். இந்த வருஷம் தான் அந்த ஒரு நாள்.
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ அதெல்லாம் ட்ரால் பண்றது எல்லாரும் பண்ணுவாங்க ப்ரோ ட்ரால் பண்றது எல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ ஆனா கேம் சப்போர்ட் பண்ணுங்க பாரு ப்ரோ திஸ் இஸ் விராட் அண்ட் திஸ் இஸ் தோனி ப்ரோ வாட் ஆர் மேன் 5 ஸ்டார் ப்ரோ ப்ரோ வர ப்ரோ ஸ்டார் போட்டுக்கலாம் ப்ரோ ஜெர்சி எங்க அடிச்சீங்க இது ப்ரோ நானா கஸ்டமைஸ் ஜெர்சி ப்ரோ இது போடலாம் நானா பண்ணது ப்ரோ இது சப்போர்ட் 2 பேருக்கு சப்போர்ட் பண்றது காட்டுது ப்ரோ நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ட்ரால் பண்ணிக்கிறாங்க ஹேட் பண்றாங்க அதெல்லாம் இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த 2 ஜெர்சியை போட்டேன் ப்ரோ நான் அதனால தான் தேங்க்யூ ப்ரோ